எல்லாரும் என்ன விஷயமா வந்திருக்கியே? முத்துமாரி, என்னம்மா? இவி என்னல இப்படி கேட்குறாவ? ஏன் இவியலுக்கு தெரியாதா? இந்த ஜெசிப்பில் பேசி கூட்டிகிட்டு வரேன் தானே சொல்லி கூட்டிகிட்டு போச்சு. வந்த உடனே எதுக்கு வந்திருக்கியேன்னு கேட்குறாவ. ஏம்மா சும்மா அப்படி கேட்டிருப்பாவம்மா. நீ பேச வேண்டியதை பேசு. என்னமோல எனக்கு எதுவும் சரியா படலை. ஏம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காதும்மா, நீ பேசு. அது உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. ஏன் மவனும் உங்கள் மவளும் விரும்பிட்டாவ. அதான் அதை பற்றி மேற்கொண்டு பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து அளவில் கூட்டிகிட்டு வந்தேன். இதில் மேற்கொண்டு பேசுறதுக்கு என்ன இருக்கு? எம்மா என்னடி? எம்மா நான் உன்கிட்ட என்னம்மா சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன், நீ என்ன பேசிகிட்டு இருக்கா? இங்கே பாரு, அமைதியாக நிற்கணும்னு சொல்லிட்டேன். நீ சொல்கிறதுக்கெல்லாம் சரி சரின்னு தலையாட்டலாம் முடியாது. எம்மா நீங்கள் இப்படி சொன்னால் எப்படி? பிள்ளைகளுக்கு பிடிச்சிருக்குல்ல, அதனால தானே நாங்களும் பேசுறதுக்கு வந்தோம். பிடிச்சிருந்தா பேசுறதுக்கு வந்துடுவீங்களா? இங்கே பாருங்க, நாங்கள் எங்கள் பிள்ளையை எப்படி வளர்த்துருக்கோம் தெரியுமா? முன்ன பின்ன தெரியாத எவனோ ஒருத்தனுக்கு தூக்கி பிள்ளையை கொடுக்க சொல்கிறியே. எம்மா வாயை மூடுட்டி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் அப்பா வந்துடுவார். அவர் வந்து எது வந்தாலும் உங்ககிட்ட பேசுவார். சித்தி, என்ன ரகு? கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க சித்தி. இதில் யோசிச்சு பேசுறதுக்கு என்ன இருக்கு? என் பிள்ளைய என் விருப்பப்படி தான் எவனுக்கா இருந்தாலும் கட்டி கொடுப்பேன். சும்மா எவனோ ஒருத்தைய வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டா அவனுக்கு கட்டி கொடுத்துட முடியுமா? சித்தி, நம்ம ஜெசிக்கும் பிடிச்சிருக்குல்ல. பிடிச்சிருந்தா உடனே நாங்கள் சரின்னு சொல்லி அவனுக்கு பிள்ளைய கட்டி கொடுத்துடணும், அப்படி தானே? இங்கே பாரு ரகு, உனக்கு இதை பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது. நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. சித்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது நம்ம ஜெசியோட வாழ்க்கை. எதுவா வேணாலும் இருக்கட்டும், ஏன் முடிவுப்படி தான் இங்கே எதுவாக இருந்தாலும் நடக்கணும். இங்கே பாருங்க கண்ணாடி போட்டாக்கா, நாங்களும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். ரொம்ப ஓவரா பேசுறீல. ஏன் எங்கள் பையனுக்கு என்ன குறை? அவனும் வெளிநாட்டில் வேலை பார்க்குறான், கை நிறைய சம்பாரிச்சிருக்கான். ஏன் என் முன்னாடி உட்காந்துருக்க இந்த குள்ள கத்திரிக்காய் இருக்குல்ல? ஏன் சின்ன பொண்ணு உனக்கு இருக்கே முடியல? இருங்கக்க, நம்ம யாருன்னு தெரிய வேணாமா அவியலுக்கு? ஏம்மா நீ கொஞ்ச நேரம் சும்மா இருந்தாலே போதும்மா. சும்மாவே அவிய நம்மள மதிக்க மாட்டேங்காவ. இதுல நீ வேற குள்ள கத்திரிக்காய் அது இதுன்னு சொல்லிட்டு கிடக்கா. ஏக்க இருங்கக்க, நம்ம யாரு, நம்ம பவர் என்ன எல்லா அவியலுக்கு தெரியணும்ல. அப்பதானே பிள்ளைய கட்டி கொடுப்பாவ. நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு சின்ன பொண்ணு. எதுவா இருந்தாலும் நான் பேசிக்கிறியே. சின்ன பொண்ணு எனக்கு சும்மா இருமா, அவ எதுவா இருந்தாலும் பேசிக்கிடுவா. ஏக்க நம்ம யாரு எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொன்னா தானக்க அந்த பொம்பளைக்கு தெரியும். சும்மா அதை பேச விட்டுட்டு நம்ம பேந்த முடிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி தெரியும்? கொஞ்ச நேரத்துக்கு நீங்க எல்லாரும் சும்மா இருங்க, நான் எதுவா இருந்தாலும் பேசிக்கிறியே. அந்த பொம்பளையே இந்தாங்க என் பிள்ளை, கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் நீங்களே கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லுதாலியான்னு பாருங்க. சின்ன பொண்ணு இந்த குள்ள கத்திரிக்காய் இருக்காவளே, இருங்கக்க ஒரு ஃப்ளோல போக விடுங்களேன். இவியலுக்கு ஆடு மாடு கோழின்னு எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு குடிசை வீடு இருக்கு இவியலுக்கு. இங்க பாருமா, நீ பார்க்கத்தானே செய்யா என் பிள்ளை எப்படிப்பட்ட வீட்டுல வாழுதுன்னு. என் பிள்ளைய கொண்டு போய் குடிசை வீட்டுல தலை பாக்குறிய? நாங்க இருக்கிறது ஒன்றும் குடிசை வீடுலாம் கிடையாது. இவ மண்டை குழம்பி போய் என்னென்னமோ பேசிட்டு கிடக்கா. இவ பேசுறதெல்லாம் கணக்குல எடுத்துக்காதிய. என் பிள்ளைக்குன்னு தனியா ஒரு வீடு வாங்க தான் போறோம். அதுலதான் என் மவனும் என் மருமவளும் இருப்பாவ. எனக்கு என் வீட்டுக்காரருக்கு என் மவளுக்கு மட்டும்தான் நாங்க இப்ப இருக்க வீடு. இவ ஏதோ கீருக்கு முத்து போய் பேசிட்டு இருக்கா. இவ பேசுறதெல்லாம் நீங்க கணக்குல எடுத்துக்காதிய. எக்க சும்மா இருந்துரு சின்ன பொண்ணு, என் பிள்ளையோட வாழ்க்கை இது. எக்க நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்கக்கா. நான் பேசினாலே அவிய தன்னை போல பிள்ளைய கட்டி கொடுத்துருவாவ. நீங்க தான் இடக்கை கடந்து தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்கக்க, உங்க பிள்ளைய கட்டி கொடுத்தா நாங்க கண்கலங்காம பாத்துக்கிடுவோம். எங்க முத்து மாதிரி தங்கமான பைய, அவனை மாதிரி ஒரு பையல நீங்க எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டான். உங்க தங்கமான வயலை நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுக்கு ஒன்றும் தேவை கிடையாது. நான் தொடக்கு போட்டா 100 மாப்பிள்ளை கொண்டு வந்து நிப்பாட்டு வரைய வீட்டுக்காரியம் அவளுக்காக. அதுல ஒரு நல்ல பயலா, படிச்ச பயலா, நல்ல கை நிறைய சம்பாத்தியத்தோட சொத்து சுகத்தோட இருக்க பயலை தான் என் பிள்ளைக்கு நான் கட்டி வைப்பேன். ஒன்னத்துக்கு வழி இல்லாம ஒரு ஓட்டு வீட்டில் இருக்க இந்த பயலுக்கு போய் என் பிள்ளைய கட்டி வைக்க சொல்றீங்களா? முத்துமாரி, எனக்காக கொஞ்ச நேரம் அமைதியாயிரு. ஜெசி, உணர்வுகளை நேசிக்கிறேன், உனைத்தானே உயிரா சுவாசிக்கிறேன். எனக்குள்ள உன் மூச்சு, எதற்காக என் மூச்சு? அடிமௌனம் வேண்டாம் கண்மணியே, ஒரு வார்த்தை பேசிவிடு. நான் எனக்குள் இல்லை, தொலைத்து விட்டேன் நீ என்னை. இங்க பாருங்கம்மா, நான் கண்டிப்பா ஜெசியை நல்லா பார்த்துப்பேன். நான் ஜெசி மேல உயிரையே வச்சிருக்கேம்மா. என்னை நீங்க முழுசா நம்பலாம். இங்க பாரு, உன்னை நம்புறது நம்பாதது இதெல்லாம் எனக்கு இப்போதைக்கு முக்கியமே கிடையாது. உனக்குன்னு சொல்லிக்கிற மாதிரி ஒரு வீடு வாசல் உண்டா? ஏதோ 4 மாடு வச்சிருக்காவலாம், கோழி வச்சிருக்காவலாம். இவிய வீட்டுக்கு என் பிள்ளைய கட்டி கொடுக்கணுமா? என் பிள்ளைய நாங்கள் எப்படி வளர்த்துருக்கோம் தெரியுமா? அவி அப்பாவுக்கு என் பிள்ளை மேலே ஒரு சின்ன கீரல் விழுந்தா கூட தாங்கிக்கிட மாட்டாவ. அந்த அளவுக்கு கண்ணுக்குள்ள வச்சு பொத்தி பொத்தி வளர்த்துக்கிட்டு இருக்கோம்.
இவன் வந்து கேட்பானா, கேட்ட உடனே நாங்கள் பொசுக்குன்னு பிள்ளைய தூக்கி கொடுக்கணுமா? சித்தி என்ன ரகு? சித்தி எனக்கு முத்துமாரியை பத்தி நல்லாவே தெரியும். அவ ரொம்ப நல்ல பையன்தான் சித்தி. நம்ம ஜெசியை ரொம்ப நல்லா பார்த்துப்பான். இங்க பாரு ரகு, நீ சின்ன பையன், உனக்கு இதை பத்தியெல்லாம் எதுவும் தெரியாது. இந்த குடும்பத்தை நம்பியெல்லாம் என்னால என் பிள்ளைய கட்டி கொடுக்க முடியாது ரகு. சித்தி புரிச்சுக்கோங்க, நம்ம ஜெசிக்கும் பிடிச்சிருக்குல்ல. இப்ப அவனுக்கு மட்டும் பிடிச்சிருந்தா கூட நம்ம யோசிக்கலாம் சித்தி. நம்ம ஜெசிக்கும் தானே பிடிச்சிருக்கு. ஏன் இப்படி பண்றீங்க? ரகு, உன் தங்கச்சி சின்ன பிள்ளைல, அவளுக்கு இதை பத்தியெல்லாம் எதுவும் தெரியாது. 4 வார்த்தை யாராவது நல்லதா பேசினா உடனே அவிய நல்லவன் சொல்லிடுவா. உலகம் தெரியாம வளர்ந்துருக்காள. இவ சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு இந்த பயலுக்கு என்னால கட்டி கொடுக்க முடியாது. சித்தி நானும் தான் பேசியிருக்கேன். முத்துமாரி ரொம்ப நல்ல பையன்தான். சொல்ல போனா இவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே என்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஜெசி சொல்லிட்டா. அப்போ உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சுக்கிட்டு தான் எங்ககிட்ட சொல்லாம இருந்திருக்கா நீ. சித்தி புரிஞ்சுக்கோங்க சித்தி. உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னா இல்ல சித்தி. நான் அப்பவே சொல்லியிருந்தேன், நீங்க அவளை வேலைக்கு கூட விட்டுருக்க மாட்டிய வெளிநாட்டுக்கு. நான் அதனால மட்டும்தான் சொல்லாம இருந்தேன். இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல ரகு. இந்த விஷயம்லாம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா எப்படி மனசு உடைஞ்சு போயிருவா தெரியுமா? எல்லாருமா சேர்ந்து எங்களை நல்லா நம்ப வச்சு ஏமாத்திட்டேல. உங்களை ஏமாத்தணும்ல இல்ல சித்தி. போது ரகு, இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. இது எல்லாத்துக்கும் இவ தானே காரணம். சித்தி என்ன சித்தி இதெல்லாம் இப்படி ஜெசியை போட்டு அடிச்சிட்டு இருக்கிய? அவ பண்ணிட்டு வந்திருக்க காரியத்தை பார்த்தல்ல, இவளை அடிக்காம தூக்கி வச்சு கொஞ்சம் வச்சேனும். அதுக்காக அவளை அடிப்பீங்களா? அவ ஏன் பிள்ளை, அடிக்கவும் செய்வேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். தேவையில்லாம யார் இதுல மூக்க நுழைக்க கூடாது. அது நீயா இருந்தாலும் சரிதான். சித்தி நீங்க தப்புக்கு மேல தப்பா பண்ணிட்டு போயிட்டு இருக்கிய. அவிய 2 பேருக்கும் பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நல்லது. அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி எல்லாம் நடந்துக்கிறிய? எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல. அவனுக்கெல்லாம் என் பிள்ளைய கட்டி கொடுக்க முடியாது. சித்தி அவன்கிட்ட பிடிக்கலன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஏன் சித்தி இப்படி நடந்துக்கிறிய? என்ன இருக்கு அவன்கிட்ட? ஒரு நல்ல வீடு வாசல் இருக்கா? இல்ல சொத்து சொகம் தான் சேர்த்து வச்சிருக்கானா? எதுவுமே கிடையாது. இவனை பிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஏன் சித்தி எப்பவுமே இப்படி காசு பணம்னு இருக்கிய? நாளைக்கு காசு பணம் தான் வந்து உங்களை பாக்குமா? முத்து மாதிரி நல்ல பையன், நம்ம ஜெசியை கட்டி கொடுத்தா நல்லா பாத்துப்பான். நீங்க அதை மட்டும் பாருங்க சித்தி. இங்க பாரு ரகு, இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும், வாழ்க்கை நடைமுறைக்கு நல்லா இருக்காது. கொஞ்சமாச்சு கையில காசு பணம் இருந்தா மட்டும்தான் பிள்ளைகளும் நல்லா இருக்கும். சும்மா நாங்க 2 பேரும் லவ் பண்றோம், அதனால கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அரிசி கடைக்காரங்கிட்ட போய் நான் என் பொண்டாட்டியே ரொம்ப விரும்புறேன், 1 கிலோ அரிசி கொடுன்னு சொன்னா கொடுத்துருவானா? இங்க பாருங்க, என்ன அரிசி கடைக்காரன்னு முட்டா பயலா அப்படி சொன்னா எவனாச்சும் கொடுப்பானா? அதத்தானமா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சின்ன பொண்ணு, என்னக்க? அடிச்சு பள்ளிகளெல்லாம் தவுத்துருவேன் பாத்துக்க. கொஞ்ச நேரத்துக்கு வாயை மூடிட்டு இருந்துரு. இல்லக்க, நம்ம யாருன்னு காட்ட வேண்டாமா? நீ ஒன்னும் காட்ட வேண்டாம், கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருந்தாலே போதும். நீ ஆம்பளை இப்படி மூஞ்சி வச்சிருக்கா? உன்னை என்ன நான் அப்படியே அவளை வச்சிருக்கேன்? வெளிநாட்டுக்கு போய் கை நிறைய சம்பாரிச்சிருக்கா, இன்னமும் வேலை பாப்பா. இனி உனக்குன்னு ஒரு வீடு கட்ட போறோம். இவே சொல்றாவன்றக்காக நீ ஆம்பளை மூஞ்சி எப்படி வச்சிருக்கா? ஒன்றும் இல்லைம்மா. இங்க பாருல, தேவையில்லாமல நீ கவலைப்படக்கூடாது. அவிய சொல்ற மாதிரி நம்ம என்ன சோத்து கூட வழி இல்லாம இருக்கோம். இங்க பாருங்க, என் பிள்ளை கை நிறைய சம்பாதிக்கிறான். அப்படி போய் யாருக்கிட்டையும் கையேந்தி நிக்கணுங்கிற அவசியம் என் பிள்ளை கிடையாது. நீங்க என்ன உங்க பிள்ளைக்கு 100 மாப்பிள்ளை பாக்குறது? நான் நினைச்சா என் பிள்ளைக்கு 1000 பொண்ணு பாப்பேன். 1000த்துல ஒரு மருமவளை என் வீட்டுக்கு கொண்டு வருவேன். என் பிள்ளை சொன்னானேன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் உங்க வீட்டு படிவாசை ஏறி வந்து நான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் அப்படி அவசியம் கிடையாது உங்க வீட்டு பிள்ளையை எங்க வீட்டுக்கு எடுக்கணும்னு. நானும் வந்ததுல இருந்து பொறுமையா பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா பேசுறிய. என்ன திடீர்னு சொன்னா ஃபுல் ஃபார்ம்ல இறங்கிருச்சு? இவ்வளவு நேரமா இவ்வளவு கோபத்தையே அடக்கி வச்சுட்டு இருந்துச்சு. இனிமே நம்ம வாயை திறக்க கூடாது. நம்ம வாயிலே ஒரு குத்து விட்டாலும் குத்து விட்டுரும். ஏம்மா விடுமா. நீ சும்மா இருல. ஏதோ நம்ம கிட்ட எதுவுமே இல்லாதது மாதிரி பேசிக்கிட்டு இருக்காவ. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. எதுவா இருந்தாலும் நான் பேசிக்கிடியே. இவ்வளவு நேரம் நான் அமைதியா இருந்தது உனக்காகவும் அந்த ஜெசி பிள்ளைக்காக மட்டும்தான். நானும் சரி போனா போது, பொம்பளை பிள்ளைய பெத்தவியே 1000 தான் இருந்தாலும் அவியலுக்கு கோபம் இருக்கத்தானே செய்யும். அமைதியா இருந்தா விட்டா ரொம்ப தான் பேசிக்கிட்டு போறாவ. சரி விடுமா. ஏன் கட்டி வைக்க வேண்டியதானே? இப்ப யார் உங்களை வேண்டான்னா போய் உங்க பிள்ளைக்கு 1000 பொண்ணை தேடுங்க. அதுல ஒரு பிள்ளைய பிடிச்சி உங்க பிள்ளைக்கு கட்டி வைங்க. நாங்களும் நிம்மதியா இருப்போம். நல்ல ஒரு மாப்பிள்ளைய பார்த்து எங்க பிள்ளைக்கு நாங்களும் கட்டி வச்சுக்கிடுவோம். முத்துமாரி எந்திரில. எம்மா நீ எந்திரில. இவ எப்படி அந்த பிள்ளைக்கு வேற மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வச்சிராவன்னு பாத்துருவோம். இங்க பாருங்க, என் பிள்ளைக்காக மட்டும்தான் உங்க வீட்டு படிவாசல் ஏறி வந்து கேட்டிருக்கேன். ஒரு நாள் நீங்களே வந்து கேப்பிய, என் மவளுக்கு உங்க பிள்ளைய கட்டி வைங்கன்னு வந்து கேப்பியல்ல, அன்னைக்கு நான் உங்களை பாத்துக்கிறியேன். ஆமா, நான் வந்து உன் பிள்ளைய கேட்க போறேன். போமா வேலையை பார்த்துக்கிட்டு. முத்துமாரி வாழ. ஏ கண்ணாடி, பி கேர்ஃபுல். ஆளையும் மண்டையும் பாரு. வாங்கக்கா போவோம். சை, இவ்வளவுலாம் பொம்பளைல.
பாவம் ஏன் அனு, இவிய எல்லாரும் போட்ட சண்டையில அவ சோகமா இருக்கா. அனு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம ஸ்டோரியை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சாரி. நேற்று என்னால் ஸ்டோரி எடுக்க முடியல, அதனால எதிர்பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சாரி. இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் கதை இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எல்லாத்துக்குமே நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க விடுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வர வீடியோஸ் எல்லாத்துக்குமே உங்களோட ஆதரவு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.